Hey, hello friends, welcome to Press to Teach Deep Dive into Python series-ல இன்னைக்கு நம்ம strings பத்தி தான் பார்க்க போறோம் and இனி அடுத்தடுத்து வர வீடியோஸ்லயும் நம்ம strings பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த வீடியோல string பத்தின 3 விஷயம் பார்க்க போறோம். Number 1 escape sequence and number 2 multi-line strings எப்படி டிக்ளேர் பண்றது and number 3 string concatenation. So வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ அந்த 3 விஷயத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ஸ்ட்ரிங் அப்படின்றது என்னன்னு ஒரு ரீகால் கொடுக்கலாம் வாங்க. ஸோ இந்த பிரேஸ்லெட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ இதுதான் ஸ்ட்ரிங்குக்கான எக்ஸாம்பிள். ஸோ இந்த பிரேஸ்லெட் நம்ம எல்லாருமே ஃப்ரெண்ட்ஷிப் டேல யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா FRIEND இந்த லெட்டர்ஸ் எல்லாமே ஒரு ஆர்டர்டு சீக்வன்ஸில் அரேஞ்ச் பண்ணி அந்த ஸ்ட்ரிங்கில் ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி வேர்ட்ஸ் இல்லைனா லெட்டர்ஸை வந்து நம்ம ஒரு ஆர்டர் சீக்வன்ஸாக அரேஞ்ச் பண்ணி கம்ப்யூட்டரோட மெமரியில் சேவ் பண்ணி வைக்கிறது தான் இந்த ஸ்ட்ரிங் டேட்டா டைப்போட வேலை. ஸோ ஸ்ட்ரிங் அப்படின்றது ஒன்றுமே இல்லை, நீங்கள் வேர்ட் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறீங்க இல்லையா, நம்ம லாங்குவேஜில் வேர்ட் அப்படின்னு சொல்கிறது தான் ப்ரோக்ராமிங்கில் நம்ம ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஸ்ட்ரிங் டெஃபினிஷன் இதுதான். ஸோ ஸ்ட்ரிங் இஸ் அ டேட்டா டைப் யூஸ்டு டு ரெப்ரசன்ட் டெக்ஸ்ட். ஓகே, ஸோ essentially it is a sequence order of character. ஓகே, ஸோ என்னென்ன ஸ்ட்ரிங்கில் ஸ்டோர் பண்ணி வைக்கலான்னு பார்த்தீங்க அப்படின்னா லெட்டர்ஸ், நம்பர், சிம்பிள், ஸ்பேஸு, வேர்டு இல்லைனா சென்டென்ஸ், மல்டிபிள் லைன் ஆஃப் சென்டென்ஸ், இது எல்லாத்தையுமே நீங்கள் ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஸோ ஒரு குட்டி எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல ஹலோ வேர்ல்டு அப்படின்றது ஒரு ஸ்ட்ரிங். ஸோ இதோட கேரக்டர் மொத்தமாக எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 13 கேரக்டர்ஸ் இன்க்ளூடிங் இந்த கமா அண்ட் கமா பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ் அண்ட் ஃபைனலாக இருக்கக்கூடிய இந்த ஆச்சரிய குறி, இது எல்லாமே சேர்த்து தான் ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பில் 13 கேரக்டர்ஸாக இருக்குது. ஸோ ஸ்ட்ரிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த காம்பினேஷனில் கூட எவ்வளோ வேர்ட்ஸ் வேணாலும் நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ அதில் எந்த லிமிட்ஸுமே கிடையாது. பட் பைத்தானுக்கு வந்து இது ஸ்ட்ரிங் டேட்டா டைப் அப்படின்னு நீங்கள் இண்டிகேட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக உங்கள் ஸ்ட்ரிங்கோட ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங்கில் வந்து எய்தர் சிங்கிள் கோட்ஸ் ஆர் டபுள் கோட்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஸோ ஒரு ஸ்ட்ரிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு ஒரு சிங்கிள் கோட்ஸ் இல்லைனா டபுள் கோட்ஸ் இருக்கணும். ஸோ அதே மாதிரி ஸ்ட்ரிங் முடிகிறப்ப ஒரு சிங்கிள் கோட்ஸ் இல்லைனா ஒரு டபுள் கோட்ஸ் இருக்கணும். ஸோ வாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க வேண்டிய அந்த 3 விஷயத்தை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் எஸ்கேப் சீக்வன்ஸ். ஸோ வாங்க இதை ப்ரோக்ராமிங்கில் பார்த்துட்டு டெஃபினிஷன் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல ஒரு சென்டென்ஸ் இருக்குது. ஓகே, லெட்ஸ் கோ ப்ளே அவுட் சைட் சஜஸ்ட் ஜாக் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ இப்போ இதை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம். ஸோ பிரிண்ட், இந்த ஸ்டேட்மெண்ட் நான் காப்பி பண்ணி போடுறேன். ஸோ காப்பி. ஸோ ஸ்ட்ரிங் டேட்டா டைப் அப்படின்றதுனால நான் ஸ்டார்டிங்கில் ஒரு சிங்கிள் கோட்ஸ் எண்டிங்கில் ஒரு சிங்கிள் கோட்ஸ் கொடுத்துட்டு இப்போ இதை ரன் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்களா நமக்கு இந்த இடத்துல எரர் சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னா ஸோ இந்த இடத்துல ஒரு எரர் காட்டுறது. இது எந்த எரர்னு பார்த்துட்டு வரலாம். ஸோ பார்த்தீங்களா, இன்வேலிட் சின்டாக்ஸ், நீங்கள் வந்து ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணலை இல்லை கமா மிஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்குது. ஸோ இது எதனால அப்படின்னா நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி பைத்தானில் ஸ்ட்ரிங்கோட ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங்கை வந்து எய்தர் சிங்கிள் கோட்ஸ் ஆர் டபுள் கோட்ஸ் வச்சு தான் நம்ம டிஃபைன் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ பைத்தான் இதை ரீட் பண்ணுறப்ப ஸ்டார்டிங்கில் இங்கே ஒரு சிங்கிள் கோட்ஸ் பார்த்துருச்சு. ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிச்சு. ஸோ அடுத்து வர்றது எல்லாமே வந்து ஸ்ட்ரிங் டேட்டா டைப் அப்படின்னு. பட் நம்ம இந்த இடத்துல ஒரு சிங்கிள் கோட்ஸ் பாஸ் பண்ணதுனால பைத்தான் பொறுத்த வரைக்கும் இந்த லெட் அப்படின்றது மட்டும்தான் அதை வந்து ஸ்ட்ரிங்காக கன்சிடர் பண்ணும். ஸோ இதுக்கப்புறமா இருக்கக்கூடிய இதை வச்சு என்ன பண்ணணும் அப்படின்றது பைத்தானுக்கு தெரியாது. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு குயிக்கான சொல்யூஷன் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த சிங்கிள் கோட்ஸை நம்ம டபுள் கோட்ஸாக மாற்றி கொடுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எரர் வராது, ப்ரோக்ராம் ப்ராப்பராக ரன் ஆகும். ஓகே, லெட்ஸ் கோ ப்ளே அவுட் சைட் சஜஸ்ட் ஜாக் அப்படின்னு இருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல எனக்கு வந்து டபுள் கோட்ஸ் வேணும். இந்த இடத்துல வந்து சிங்கிள் கோட்ஸுக்கு பதிலாக எனக்கு இந்த இடத்துல ஒரு டபுள் கோட்ஸ் வேணும். ஓகே, நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணுறப்ப யாரோட கோட்டாவது ஸ்பெசிஃபை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கொட்டேஷனில் போடுவீங்க இல்லையா. ஸோ அந்த கோட்குள்ளே கொடுத்துட்டு ஹைப்பன் போட்டு இது யார் சொன்ன கோட்ஸ் அப்படின்லாம் எழுதுவோம் இல்லையா. ஸோ அதை மாதிரி நீங்கள் எழுதணும் அப்படின்னா பைத்தானில் என்ன பண்ணணும் அப்படின்றதுக்கான சொல்யூஷன் தான் இந்த எஸ்கேப் சீக்வன்ஸ் அப்படின்றது. ஸோ இப்போ இந்த இடத்துல எனக்கு இந்த டபுள் கோட்ஸ் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா நான் பைத்தான் கிட்ட சொல்லணும். ஸோ இந்த ஸ்டார்டிங் அதாவது இங்கே இருக்குது இல்லையா,
ஸோ இதில் இருந்து இங்கே தான் என்னோட ஸ்ட்ரிங் வந்து முடியுது. இதுக்கு நடுவில் இருக்க எல்லாத்தையுமே நீ வந்து பிரிண்ட் பண்ணு, இது எல்லாத்தையுமே நீ வந்து ஸ்ட்ரிங்காக கன்சிடர் பண்ணிக்கோ அப்படின்னு நீங்கள் பைத்தான் கிட்ட சொல்லணும். ஓகே, ஸோ இது உங்களோட ஸ்டார்டிங் ஸ்ட்ரிங் அண்ட் இது உங்களோட எண்டிங் ஸ்ட்ரிங். ஸோ இதுக்கு நடுவில் இருக்கிறது எல்லாமே என்னோட ஸ்ட்ரிங்கோட கேரக்டர்னு நீங்கள் பைத்தான் கிட்ட சொல்லணும். ஸோ அதை எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல இது வந்து எண்டு இல்லை அப்படின்னா இங்கே ஒரு பிளாக் ஸ்லாஷ் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். இந்த பேக் ஸ்லாஷ் பார்த்த உடனே பைத்தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும், ஓகே இதுக்கு அடுத்து வர்றது வந்து எண்டு கிடையாது, அதுவுமே ஸ்ட்ரிங் தான் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துலையும் நீங்கள் ஒரு பேக் ஸ்லாஷ் கொடுக்கணும். அண்ட் ஃபைனலி இங்கே ஒரு டபுள் கோட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த இடத்துல ஒரு பேக் ஸ்லாஷ் கொடுத்தோம் அப்படின்னா நவ் பைத்தான் வில் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இது வந்து ஸ்டார்டிங், இது எண்டிங் கிடையாது, இதுவுமே எண்டிங் கிடையாது, இதுவும் எண்டிங் கிடையாது, இந்த லாஸ்ட்டில் இருக்க இந்த பேக் ஸ்லாஷ் தான் வந்து எண்டிங் அப்படின்றத பைத்தான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஸோ இதுதான் வந்து எஸ்கேப் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை ரன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஸோ பார்த்தீங்களா, இப்போ நம்மளோட சென்டென்ஸில் சிங்கிள் கோட்ஸ் இருக்குது, டபுள் கோட்ஸ் இருக்குது, பட் ஸ்டில் நம்மளோட ஸ்ட்ரிங் ப்ராப்பராக பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம ஒன்று பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல இந்த டபுள் கோட்ஸையுமே நான் வந்து ஸ்கிப் பண்ணுறேன், இது வந்து எண்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஒரு எரர் வரும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்களா அன்டெர்மினேட்டட் ஸ்ட்ரிங் லிட்ரல், அதாவது இங்கே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க ஆனால் நீங்கள் இங்கே க்ளோஸ் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகே, ஸோ இதுதான் வந்து அந்த எஸ்கேப் சீக்வன்ஸோட வேலை. ஸோ இப்போ நான் இதை ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா பைத்தான் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் இதுதான் நம்ம ஸ்ட்ரிங்கோட எண்ட் அப்படின்றத அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஸோ எஸ்கேப் சீக்வன்ஸில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் லைனில் வந்து எனக்கு லெட்ஸ் ப்ளே அவுட் சைட் அப்படின்றது வரணும், சஜஸ்ட் ஜாக் அப்படின்றது கீழே வரணும் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, அதுக்கு ஒரு எஸ்கேப் சீக்வன்ஸ் இருக்குது. ஸோ அதுதான் இந்த ஸ்லாஷ் என். ஸோ ஸ்லாஷ் என் அப்படின்றது நியூ லைன் இல்லைனா நெக்ஸ்ட் லைன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இந்த ஸ்லாஷ் என் கொடுத்து நீங்கள் ரன் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய லெட்ஸ் கோ ப்ளே அவுட் சைடு இது ஃபர்ஸ்ட் லைன்லேயும், சஜஸ்ட் பை ஜாக் அப்படின்றது நமக்கு செகண்ட் லைன்லேயும் பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ பார்த்தீங்களா, ஸோ நம்ம ஒரே லைனில் கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல ஸ்லாஷ் என் அப்படின்றத கொடுத்ததுனால எஸ்கேப் சீக்வன்ஸ் கொடுத்ததுனால நமக்கு நெக்ஸ்ட் லைனில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல எண்ணுக்கு பதிலாக டி போடுறேன். ஓகே, ஸோ ஸ்லாஷ் டி அப்படின்றது என்ன அப்படின்னா டேப் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இதை பிரிண்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்களா நமக்கு ஸ்பேஸ் வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து டேப் ஸ்பேஸோட வேலை. ஸோ அதை வந்து நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னா இந்த இடத்துல ஸ்லாஷ் டி கொடுத்து டிஃபைன் பண்ணுவோம். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எஸ்கேப் சீக்வன்ஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு இப்போ எஸ்கேப் சீக்வன்ஸ் பற்றி ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஸோ எஸ்கேப் சீக்வன்ஸோட டெஃபினிஷன் இதுதான். சம்டைம்ஸ் வந்து நீங்கள் உங்கள் ப்ரோக்ராமிங்கில் வந்து கொட்டேஷன் மார்க் வந்து பிரிண்ட் பண்ணணும் ஸ்ட்ரிங்குள்ளேயே அப்படின்னா அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறது தான் இந்த எஸ்கேப் கேரக்டர். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு பைத்தான் கிட்ட சொல்கிறீங்க இந்த வேர்டை இந்த ஸ்ட்ரிங் இந்த கோட்டையும் இன்க்ளூட் பண்ணு, இது வந்து எண்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங் இல்லை அப்படின்னு சொல்கிறது தான் இந்த எஸ்கேப் சீக்வன்ஸ். ஸோ நம்ம ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மல்டி லைன் ஸ்ட்ரிங்ஸ். ஓகே, ஸோ லெட்டர்ஸ் மட்டும் இல்லை, வேர்ட்ஸ் மட்டும் இல்லை, லைனையுமே வந்து நம்ம பைத்தானில் ஸ்டோர் பண்ணி வைக்கலான்னு சொன்னோம். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த மல்டி லைன் ஸ்ட்ரிங். அண்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக நம்ம ட்ரிபிள் கோட் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ பாருங்கள், இப்போ நான் அந்த டபுள் கோட்ஸ்குள்ளே ஹே மை நேம் இஸ் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா இந்த இடத்துல நான் என்டர் கொடுத்த உடனேயே பிரேக் ஆகிட்டு நமக்கு எரர் சொல்லுது இல்லையா. ஸோ இதை அவாய்ட் பண்ணணும், மல்டிபிள் லைனில் நீங்கள் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் இந்த சிங்கிள் கோட்ஸ் கொடுத்துருக்கீங்க இல்லையா அதை 3 டைம் கொடுங்க. 1 2 3. ஸோ அதே மாதிரி இங்கே ஆல்ரெடி 1 இருக்கா, ஸோ 1 2 3 இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களால் மல்டிபிள் லைன் ஆஃப் ஸ்ட்ரிங் வந்து பிரிண்ட் பண்ண முடியும். This is an example. ஓகே, ஸோ இதுதான் மல்டி லைன் ஸ்ட்ரிங். ஸோ இப்போ நான் இதை பிரிண்ட் பண்ணுறேன் பாருங்கள், பார்த்தீங்களா. ஸோ நான் எப்படி கொடுத்தேனோ அதே மாதிரி எனக்கு அவுட்புட் வந்திருக்கு. நான் கொடுத்த ஸ்பேஸு நெக்ஸ்ட் லைன் இது எல்லாமே அப்படியே வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து வெறும் சிங்கிள் கோட்ஸ் தான் யூஸ் பண்ணணுமானா கிடையாது, நீங்கள் இதுக்கு பதிலாக டபுள் கோட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் 3 டபுள் கோட்ஸ் கொடுக்கணும், ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும். இந்த ட்ரிபிள்
போட்டு கொடுக்கறது தான் வந்து மல்டிப்ளைன் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்பயும் நமக்கு ப்ரோக்ராம் ரன் ஆகும். ஸோ பார்த்தீங்களா, திரும்பவும் சேம் அதே மாதிரி நமக்கு அவுட்புட் வந்திருக்கு. ஓகே, ஸோ வாங்க நம்ம அடுத்தது பார்க்கலாம். ஸோ தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் கன்காடினேஷன். ஸோ ஸ்ட்ரிங் கன்காடினேஷன் ஒன்றுமே இல்லைங்க, 2 வேர்டு ஆர் 2 ஸ்ட்ரிங்கை வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு. அண்ட் இதுக்கு வந்து நம்ம ப்ளஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கு ஒரு குட்டி எக்ஸாம்பிள் பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபார் an எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஃபர்ஸ்ட் நேம்னு ஒன்று இருக்குது. சாரி, ஸோ ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நேமில் வந்து நான் வந்து இந்த இடத்துல ஜேம்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். செகண்ட் நேம் அப்படின்னு ஒன்று வச்சுக்கலாம். ஸோ செகண்ட் நேமில் வந்து பாண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் பிரிண்ட் பண்ணுறப்ப எனக்கு வந்து இந்த நேம் வந்து ஃபுல்லாக வரணும் அப்படின்னா, ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல நேம் அப்படின்னு ஒன்று வச்சுட்டு இந்த இடத்துல நீங்கள் ஃபர்ஸ்ட் நேம் ப்ளஸ் நம்மளோட செகண்ட் நேம், ஸோ செகண்ட் நேம் கொடுத்துட்டு இப்போ நீங்கள் பிரிண்ட் நேம் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 நேமுமே கன்கேட் ஆகி, அதாவது ஆட் ஆகி உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ வாங்க பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்களா ஜேம்ஸ் பாண்ட் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் வேணும்னு நினச்சிக்கோங்களேன். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் இங்கே கொடுக்குறப்பவே இந்த இடத்துல இது இங்கே இல்லாட்டி இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் கொடுக்கலாம். கொடுத்துட்டு இப்போ நீங்கள் ரன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்பேஸோட பிரிண்ட் ஆகிருக்கும் ஜேம்ஸ் பாண்ட் அந்த மாதிரி. ஓகே, ஸோ இல்லை நீங்கள் டேரெக்டாக பிரிண்ட் பண்ணணுன்னாலும் நீங்கள் இந்த இடத்துல டேரெக்டாக கொடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இது அப்படியே கொடுத்தீங்கனாலும் இது ரன் ஆகும். ஃபர்ஸ்ட் நேம் ஓகே ப்ளஸ் எனக்கு வந்து ஸ்பேஸ் வேணும், ஸ்பேஸ் ப்ளஸ் என்னோட செகண்ட் நேம். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பைத்தானில் ஒர்க் ஆகும். ஸோ பார்த்தீங்களா திரும்ப உங்களுக்கு அதே ஜேம்ஸ் பாண்ட் ப்ராப்பராக பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ட்ரிங் கன்காட்டினேஷன். ஸோ இந்த வீடியோ ஸ்ட்ரிங்குக்கான ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் வீடியோ மட்டும்தான். நம்ம இனி அடுத்தடுத்து வர இருக்கிற வீடியோஸில் ஸ்ட்ரிங்ஸ் பற்றி நிறைய கற்றுக்கலாம். அண்ட் ஸ்ட்ரிங்ஸ் பற்றி கற்றுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோ பற்றின உங்களோட தாட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.